கண்டிப்பா யாராவது வந்து உங்க லைஃப்ல வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. நீங்க அமைதியா இருக்க போற நேரத்துல, "நீ ஏன் இப்படி பேசாம இருக்க? ஏன் இப்படி அமைதியா இருக்க? கொஞ்சம் பேசினா தான் என்ன? ஏன் இவ்ளோ இன்ட்ரோவர்ட்டடா இருக்க? தயவு செஞ்சு உன்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணு" அப்படின்ட்டு. ஐ மீன் நம்ம ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல கொஞ்சம் அமைதியா இருந்திருப்போம். ஆட்கள் பேசுறத நம்ம கேட்டுட்டு இருப்போம். ப்ராசஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்சர்வ் பண்ணிட்டு இருப்போம். மத்தவங்கள்ட்ட பேசாமலே, கான்ட்ரிபியூட் பண்ணாமலே அமைதியா உட்காந்துட்டே இருப்போம். ஆனா இது சில நேரங்கள் பண்றனால எப்பயாவது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, இப்போ நீங்க மீட்டிங்ல இருக்கீங்க, எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. நீங்களும் நல்ல ஐடியா வச்சிருக்கீங்க. அத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. சொல்யூஷனும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் நீங்க பேசாமலே அந்த இடத்துல வந்து அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட கோவொர்க்கர்ஸ் வந்து அந்த மாரி உள்ள ஆட்கள வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுக்க ஆரம்பிப்பாங்க. எப்படிப்பட்ட ஆட்கள்னா, மீட்டிங்ல வந்து லவுடா பேசுறது, விசிபிளா இருக்கிறது. ஸோ இதனால வந்து ஒரு ஆட்டோமேட்டிக்காவே ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆயிருது. என்ன அப்படின்னா, லவுடா பேசுறவங்க, ஃபாஸ்ட்டா பேசுறவங்க தான் வந்து கான்ஃபிடென்ட்டா உள்ள பெர்சன் வந்து, இப்படி அமைதியா இருக்கிறவங்க, அவங்களோட கம்யூனிகேஷன் வந்து வீக்கா இருக்கிறது அப்படின்னு. ஸோ என்னோட கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, நம்ம அமைதியா இருக்கிறது அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, என்னோட கம்யூனிகேஷன் வந்து வீக்கா? இல்ல நம்ம வந்து கம்யூனிகேஷன வந்து ஒரு லென்ஸ் வழியா வந்து நம்ம பார்க்குறோமா? ஏன்னா, கம்யூனிகேஷன்ல வந்து நெறையவே ஸ்டைல்ஸ் இருக்கு. எப்படின்னா, சில பேரோட டெப்த் வந்து கொஞ்சம் டீப்பா இருக்கும். அவங்களோட ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா இருக்கும். அவங்க பேசுறதுக்கு முன்னாடி வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ, அத வந்து நீட்டா வெளிய பேசுவாங்க. பட் சொசைட்டில வந்து என்ன நெனைக்கிறாங்க அப்படின்னா, யார் வந்து ரொம்ப லவுடா, ஃபாஸ்ட்டா டக்குன்னு வந்து பேசுறாங்க வித்தவுட் ஈவன் திங்கிங் அவங்க தான் வந்து கான்ஃபிடென்ட்டான பெர்சன் அப்படின்ட்டு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, சொசைட்டி வந்து ஒரு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணுது. என்ன அப்படின்னா, யார் வந்து ரொம்ப லவுடா பேசுறாங்களோ, அவங்க தான் விசிபிளா இருக்காங்க. யார் வந்து அமைதியா யோசிச்சு பேசுறாங்களோ, அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உனக்கு வந்து பேசவே தெரியல. உன்னை இக்னோர் பண்ணி தான் ஆகணும்னு" சொல்லி அவங்கள வந்து இக்னோர் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த இடத்துல வந்து புரிய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா, விசிபிலிட்டிக்கும், வேல்யூக்குமே வந்து 2மே டிஃபரன்சஸ் இருக்கு. அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல கொஞ்சம் பிரீஃபாவே எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் வந்து நம்ம வந்து இன்ட்ரோவர்ட்டடா இருக்கோம், அமைதியா இருக்கோம்னு கிடையாது. ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன்ல வந்து நம்ம ஒரு டேம்ப்ளேட் மாரி ஆக்கிட்டோம். ஸோ அந்த டேம்ப்ளேட்ல வந்து நம்ம ஃபிட்டா ஆகல அப்படின்னா, ஆட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா சொல்ற வந்து விஷயம் வந்து என்ன அப்படின்னா, "உனக்கு பேசவே தெரியல. உன்னோட ஸ்பீச்ச வந்து இம்ப்ரூவ் பண்ணு" அப்படின்னு. ஜென்ரலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு சிம்பிள் அசம்ப்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, யாராவது ஒரு கான்வர்சேஷன வந்து லீட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சன். அதுவே வந்து யாராவது வந்து கொஞ்சம் யோசிச்சு சொன்னாங்களோ, இல்ல லேட்டா பதில் சொன்னாங்களோ, அவங்கள வந்து ஷையோ இல்ல அண்டர் கான்ஃபிடென்ட்ன்னு ஒரு லேபிள் குடுத்துருது. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். எப்படின்னா, டீச்சர் வந்து கிளாஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அதில ஹால்ஃப் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்களோட ஹேண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, டீச்சர் வந்து அஸ்யூம் பண்ணிடுறாங்க, இந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம். பட் அதர் ஹால்ஃப் ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் வந்து அந்த கொஸ்டின அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, ஒரு ப்ராசஸ் பண்றது, அப்புறம் அவங்க சொல்றது கொஞ்சம் யோசிச்சு சொன்னாலோ, இல்ல லேட்டா ஆனாலும், டீச்சர் வந்து அவங்களையும் ஒரு அஸ்யூம் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, இவன் வந்து ஆக்டிவே இல்ல, இல்லன்னா இவனால வந்து கரெக்ட்டா பேசவே முடியாதுன்னு சொல்லிட்டு, அவங்கள்ட்ட வந்து பேசாமலே அப்படியே மூவ் ஆன் பண்ணிட்டு போயிரும். இதே இது குரூப் டிஸ்கஷன்ஸ்லயுமே நடக்கும். எப்படின்னா, குரூப் டிஸ்கஷன்ல ஒன் பெர்சன் வந்து பேசிட்டே இருப்பாங்க. அந்த டிஸ்கஷன வந்து ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. மத்தவங்கள பேச விடாமலே அவங்க மட்டும் பேசிட்டே இருப்பாங்க. அதனால என்ன அப்புட்னா, அந்த குரூப்ல இருக்க அதர் பெர்சன்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும் அட்டென்ஷன் குடுத்துட்டே இருப்பாங்க. அதே இது இன்னொருத்தவங்க நல்லா யோசிச்சு, ப்ராசஸ் பண்ணி, ஒரு கிளியர் மைண்ட் செட்டோட வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து அங்க பிரசன்ட் பண்ணாங்க அப்பன்னா, அங்க இருக்க ஆட்கள் வந்து அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்கறதே இல்ல. அந்த பாயிண்ட்ஸ லிசன் பண்றதும் கிடையாது. எவ்வளோதான் அது மீனிங்ஃபுல்லா இருந்தாலும் அப்படின்ட்டு. ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாவே வந்து ஒரு இன்டர்னல் பிலீஃபாவே ஆயிருது. என்ன அப்படின்னா, விசிபிலிட்டி மீன்ஸ் ஈக்குவல் டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். அதே இது யாருக்காவது விசிபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கலா அவங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, அவனோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப வீக் அப்படின்ட்டு. இந்த இன்டர்னல் பிலீஃப் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங் ஆகுது. எப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து இன்ட்ரோவர்ட்டடா இருக்காங்க அப்படின்னா, அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹி இஸ் அ புவர் கம்யூனிகேட்டர். சைக்காலஜிக்கலி வியூ ஆஃப் பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை அஸ்யூம் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, விசிபிலிட்டிய வந்து காம்படென்ஸா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம்.
யார் வந்து ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனும் அவங்களோட ப்ரெசன்ஸ் தான் நோட்டிசபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அசம்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். அதனாலே வந்து லவுட் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப கத்தி கத்தி பேசுகிறாங்கல்ல, அவங்க தான் ஜென்ரலாகவே விசிபிளாக இருக்காங்க. ஏன்னா அவங்க கத்தி கத்தி பேசும்போது ஆட்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்கள தான் அட்டென்ஷன் கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம லிசனும் பண்ணுவோம். ஸோ இதே வந்து நம்ம அஸ்யூம் பண்ணியிருந்தோம் என்ன அப்படின்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஈவன் தான் அவங்களோட கண்டென்ட் வந்து எவ்வளவோ ஆவரேஜாக இருந்தாலுமே. இன்ட்ரோவர்ட் பர்சன்ஸும் அப்புறம் அமைதியாக இருக்க பர்சன்ஸும் அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னா பேசுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க அண்ட் தென் அனலைஸ் பண்ணுவாங்க. அவங்களோட முக்கியமான ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசைஸ், தாட்ஃபுல் டைமிங் அண்ட் டெப்த். இந்த லவுட் ஸ்பீக்கர்ஸ் அவங்களோட கான்வர்சேஷன் வந்து ஃபாஸ்ட் ஃபேஸில் போகும்போது சில இடத்துல வந்து அவங்க பாஸ் பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து ஹெசிடேஷனை வந்து நினச்சிடுறாங்க. ஆனால் இது இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து அவங்களோட கான்வர்சேஷனில் பாஸ் பண்ணாலோ இல்லை ஒரு சின்ன சைலண்ட்டாக விட்டாலுமே வந்து அந்த சைலண்ட்டை வந்து அன்சர்டனிட்டியாகவே நினச்சிடாங்க. இதனாலே வந்து இன்ட்ரோவர்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வீக்கு அப்படின்னு. பட் இந்த ரியாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா ஒரு கான்வர்சேஷனில் வந்து எவ்வளோ கிளாரிட்டி, ரிலவெண்ட்டும் அப்புறம் இம்பேக்ட்ஃபுல் வந்து இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் வந்து கேட்கணும். என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன்னாலே வந்து லவுடாக பேசுகிறதாவா இல்லை கிளியராக பேசுகிறது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் கம்யூனிகேஷனா? சில நேரங்கள் வந்து வால்யூம் அண்ட் ஸ்பீடு வந்து சப்ஸ்டன்ஸோட அதிகமாக ஹைலைட் ஆயிடுது. அப்போ கம்யூனிகேஷனில் வந்து வால்யூம் தான் மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா லவுட் பர்சன் வந்து பவர்ஃபுல் கம்யூனிகேட்டராக இருக்கணும், ரைட்? பட் இன் ரியாலிட்டி பவர்ஃபுல் கம்யூனிகேட்டர்ஸ் வந்து லவுட் பர்சனாகவே கிடையவே கிடையாது. நீங்கள் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க என்ன அப்படின்னா குரூப்பில் வந்து அமைதியாக இருக்க பர்சன் வந்து திடீர்னு வந்து பேசும்போது அந்த குரூப் டிஸ்கஷனோட டைரக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா அவங்க சொல்கிற ஒரு லைன் வந்து இன்டென்ஷனலாக இருக்கும், தாட்ஃபுல் டைமிங்கோட இருக்கும், டெப்த்தோடு இருக்கும். அவங்க சொல்கிற விஷயம் அவ்வளோ கிளியராக இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே வந்து லிசன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கம்யூனிகேஷனில் பொறுத்த வரைக்கும் வால்யூம் வந்து கிடையாது, இட்ஸ் அ அவேர்னஸ் கேம். எப்படி சொல்லணும், என்ன சொல்லணும், எந்த பர்பஸோடு சொல்லணும் அப்படின்ட்டு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்ட்ரோவர்டட் பர்சனோ இல்லை வந்து அமைதியாக இருக்கிறது வந்து எந்த ப்ராப்ளமே கிடையாது. அது வந்து கம்யூனிகேஷனில் வந்து ஒரு ரிதம். ப்ராப்ளம் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா எல்லாருமே ஒரே மாதிரி பேசுகிறாங்கன்னா நம்மளும் அதே மாதிரி பேசணும் அப்படின்ட்டு. கம்யூனிகேஷன்லேயும் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் இருக்குன்னு வந்து நிறைய பேர்த்துக்கு அது புரியுறதே இல்லை. கம்யூனிகேஷனோட மீனிங் வந்து எஃபெக்டிவ்னஸ். இந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து பர்சனாலிட்டிலேருந்து வர்றது இல்லை, அவேர்னஸ்லேருந்து வர்றது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அமைதியாக இருக்கிறது வந்து வீக் இன் கம்யூனிகேஷனா இல்லை லவுடாக பேசுகிறதுனால ஸ்ட்ராங் இன் கம்யூனிகேஷனா? சொசைட்டியே இதுதான் வந்து ஃபாலோ பண்ணுதா? நீங்கள் வந்து இன்ட்ரோவர்ட்டா இல்லை எக்ஸ்ட்ரோவர்ட்டா இல்லை இன் பிட்வீனா? ப்ராப்ளம் வந்து குவாலிட்டியில் கிடையாது, பர்செப்ஷனில் தான். புரிய வேண்டிய விஷயம் வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தோடைய கம்யூனிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனாலே வந்து டைவர்சிட்டி கான்வர்சேஷனை வந்து அது மீனிங்ஃபுல்லாக ஆக்குது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மேபி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் யாராவது படித்தாங்க அவங்க ரியலைஸ் பண்ணலாம் கி அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைல் வந்து வீக் கிடையாது, ஸ்ட்ராங்கு தான் அப்படின்ட்டு. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பீக்கிங் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next one. Bye.